பேசுகிறோம். அரிச்சனை வைத்தாங்கி கொடுக்கிறோம். அப்பேற்பட்ட ஐயத்தை பிறந்த நான் ஒன்னு முன்னாண்டே நாண்டே சேர்ந்து வியாபாரம் பார்ப்பது வழக்கம். இந்த நான் வந்து விட்டேன், இன்னும் என் தோழத்தை வரவில்லை. அதனால் செட்டியாரு நல்லா இருக்குடா. ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி கட்டிருக்கிறோம். ஓஹோ, அப்படி இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் வியாபாரத்துக்கு போறோம். வியாபாரத்துக்கு போனா விலங்கா போற வேலைக்கு போனா வேலை கிடைச்சா கூலி கிடைக்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சா கூலி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கூட ஒரு பையன் வர பாரு. யாரு? வீரவாகு. அவன் எப்ப தந்தாலும் தெரியல. சரி, அவன் வியாபாரம் செஞ்சா மட்டும் நல்லா வியாபாரம் ஆகுது. எப்படி? நமக்கெல்லாம் நட்டாமே போகுது. நட்டாமே போகுது. நட்டமா போகுதுன்னு சொல்றா. தெரியல. அவளை கூப்பிட்டு கேட்கிறப்ப எனக்கு ஒரு நாளுக்கு எனக்கு ஒரு ஐதீகம் இருக்குது, எனக்கு ஒரு வரலாறு இருக்குது, அப்படி ஏன் சொல்லிட்டே இருக்கியா? சொல்லிட்டு இருக்கா. சொல்லு ரொம்ப சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா இன்னைக்கு அவன் சொன்னா மட்டும் அவன் கூட வியாபாரத்துக்கு போகணும். ஆமா, அவங்க கூட பேசக்கூடாது. பாட்டு வேற வாங்க கேடுக்கலாம். வாங்க அப்பச்சி, வணக்கம் வணக்கம். வணக்கம் எல்லாம் இருக்கட்டு. அப்பச்சிங்க வணக்கம் எல்லாம் நல்லா தான் போடுறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க? நானும் உங்க கூட வியாபாரத்துக்கு வர்றேன். நானும் ஒரே வியாபாரத்தை செய்யறேன், நீங்க அதே வியாபாரத்தை செய்யறேன். உங்களை விட்டு நான் போனதே கிடையாது. என்ன விட்டு போன? என்ன விட்டு கூட போயிருக்கீங்க. நான் அப்படித்தான் போய் பார்த்து ஒண்ணு விளங்கலையே. விளங்கிட்டா போச்சா? ஆமா, சரிங்க. ஒன்னா நேரம் வாங்குறோம். சரிங்களா, சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனா நாங்க வியாபாரம் பாக்குறப்ப எனக்கு நட்டாம போகுது. நட்டமா போகுது. உன்னோட வியாபாரம் நட்டமாகுது. சரிங்க, உன்னோட வியாபாரம் மட்டும் லாபமா இருக்குது. என்ன காரணம் கேட்டா எனக்கு ஒரு ஐதீகம் இருக்கு, எனக்கு ஒரு நாடு இருக்கு, எனக்கு ஒரு கிளம்ப இருக்குது. அப்படி ஏன் மட்டும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஐடியா கேட்கல, எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம்? ஐடியா கேட்கல. உங்களுக்கு மூளை இருக்கா? மூளை மூளை யாருக்கு பார்த்து மூளை இருக்கான்னு கேட்ட கேள்வி. எனக்காவது ஒரு கொஞ்சம் கூட இல்லை, இவனுக்கு சுத்தமா இல்லை. சொல்றது எல்லாம் ஒண்ணுதான். மூளை வந்தவரா? நான் அதை சொல்லல. நாங்க வாங்கி இருக்கிறோம், எனக்கு மூளை இருக்குது. நான் மூளை இருக்குல்ல. எந்த மூளை சொன்னியா? அதை சொல்றேன். அதுல உங்களுக்கு மூளை இருக்கா? எங்களுக்கு மூளை இல்லையே. இங்கிட்டு போனாலும் போனதே, அங்க போனாலும் போனதே, இங்கிட்டு போனாலும். ஆனா எனக்குன்னு மூளை இருக்குங்க. உனக்கு மூளை இருக்கா? ஆமா. அது
நாங்க சனி மூளை. சனி மூளையா? ஈசானி மூளை இருக்குல்ல? ஆமா. அந்த மூளை எங்களுக்கு உரியது. ஆரம்பத்துல சனின்னு சொல்றீங்க. ஏங்க நீ அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஒரு வீடு அடித்தளம் போடுறாங்கல்ல, மாலுக்கு 3 ரூபாய். ஆமா. எங்க 3 ரூபாய்? சனி மூளையில. ஒரு பயிரிடுறா. ஆமா. எங்க இருந்து பயிரிடுவா? சனி மூளையில. அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய மூளை எங்க மூளைங்க. நீங்க அங்க வரீங்க. ஓஹோ. சிறப்பான மூளை எங்களுக்கு இருக்கு. சரி. இப்ப கிழமை இருக்கு. கிழமை இருக்குது. அதுல உங்களுக்கு ஏதாவது நாள் இருக்கா? எங்களுக்கெல்லாம் எந்த நாளும் இல்லப்பா. மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 5 நாள். 5 நாள் தான் இருக்குது. எப்படிங்க? சனி ஞாயிறு லீவ் விட்டுறாங்கல்ல. லீவ் விடுறாங்க. அது வேலைக்கு போறாங்க. சரி இருக்கட்டு. நீ சொல்ற மாதிரி வாரத்துல 7 நாள். ஆமா. வாரத்துல 7 நாள் எங்களுக்கு ஒரு நாள் தனிப்பட்ட நாள் கிடையாது. இல்ல. எந்திரிச்சா அந்த நாள். உனக்கு என்ன நாள்? அதாங்க சனிக்கிழமை எங்களுக்கு இல்லைங்க. அங்கேயும் சரி இங்கேயும் சரியா? அப்படி இல்லைங்க. சனிக்கிழமை ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டநாமம் சாத்தி சரி வழிபடுவது சனி நீராடினால் பிடிமோகம். சனி நீராடினால் பிடிமோகம். அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது எண்ணெய் வைக்கணும். சரி. ஆனா நீ சுத்தமா எண்ணெயும் வைக்கிறது இல்லை. அது பழக்கமே கிடையாது. அப்புறம் கண்ணு போங்க, காரி காட்டாம. ஐயோ. அப்ப என்னைக்காச்சும் எண்ணெய் குடிக்கிறோமா? ஏற்கனவே அப்படித்தான் கேட்காம போகும். இப்ப சாமி வந்துருச்சு, சீயக்காய் போடுறதே கிடையாது. மொத்தத்துல எண்ணெயே தேக்கிறது இல்லை. ஆனா சனி நீராடினால் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா சூடு தனியும். சூடு தனியும். ஆமா. சரி. உடம்பு நல்லா இருக்கும். சரி. அப்படிங்கிறது அந்த நாளுக்குரியது. அது மாதிரி நாங்க சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபடுவது எங்களுக்கு வழக்கம். அப்பேற்பட்ட நாள் எங்களுக்குரிய நாளுங்க சனிக்கிழமை. ஓஹோ. சரி இருக்கட்டும். ஆமா. வேற ஐடி வேற மாசத்துல எத்தனை மாசம்? எத்தனை மாசங்க? மாசம் எத்தனை மாசம்? 48 மாசமா? 244 மாசம். எப்படி சொல்ல? பொண்டாட்டி 9 மாசம். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அது சொல்லாது. அது வச்சா வைத்தறிச்சலா இருக்கு. என்ன இப்படி சொல்ல? என்ன செட்டியாரு? எப்பதான் கிடைக்கிறது பயமா இருக்கு. உன் பொண்டாட்டி தானே? என் பொண்டாட்டி கடையை பாக்குற. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. மாசம் 12 மாசம் இருக்குது. 12 மாசத்துல உனக்கு என்ன மாசம்? அங்கினி மாதம். அங்கினி மாசம். ஆனா மேலே எரியுது கீழே எரியுது. வெயில் இருக்குங்க. உச்சி வெயில் அடிக்குமே. அடிக்கும்ல. பங்குனி மாசம். ஆமா. அதெல்லாம் சிறப்பு இல்லைங்க. அது என்ன சிறப்புனா? என்ன சிறப்பு? இப்ப பூரா நடந்து போயிருந்தா பாத்து நம்ம வர்றப்ப. ஆமா. நடந்து போயிருந்தா பாத யாத்திரை. ஆமா. அப்ப பங்குனி தேரோடு. ஆமா. உத்தரம். ஆமா. அந்த உத்தரத்தன்னைக்கு அங்க பூஜை போடுவாங்க. ஆமா. அதுல முப்பூசையில் முதல் பூசை எங்களுக்கு வீரபாலிகா. ஓஹோ. வீரபாலி தேவன் ஆஹா. முருகப்பெருமானுக்கு சூரசங்காரத்துக்கு உதவி பண்ணதுக்காக சரி அந்த இடத்துல முப்பூசையில் முதல் பூசை எங்களுக்கு. சரி சரி சரி. அதனாலதான் இந்த மாசம் எங்களுக்குரிய மாசம். சரி. பங்குனி மாதம். பங்குனி மாசம் அப்படிங்கிற சிறப்புங்க. வருஷத்துல வருஷம் 60 வருஷம் இருக்குது. ஆமா. உங்களுக்கு என்ன வருஷம்? 56வது வருஷம். நந்தனாவது வருஷம். நந்தாவது வருஷம். ஆமா இருக்குது. உங்க பாட்டு சிவபக்தருங்க. சரி சரி. இங்கிட்டு மழையே இல்லாம இருக்கப்ப நான் சிவபக்தர் சிவன் நோக்கி தவம் இருந்து சரி மலையை பொழிய வச்சு சீரும் சிறப்புமா இருந்த இடம் அதான் அது. ஆனா அதுல என்ன சொல்லுவாங்க, நந்தனித்த பண்ணா நாலு வரி வியாபாரி தான். அப்படி கிடையாது. ஐயர்றாங்க விளையும் பொழுது திரும்ப எடுத்து வரணும்ல. கரணில இருந்து கொண்டு வரப்ப மழை வந்துருக்கு. அப்ப காட்டுல வந்து மீட்டர் வரி சிந்தம். அதை விட பண்ணையாற்றுங்கிறது நம்ம. ஆனா பண்ணைக்காரர் இருப்பாருல சரி, அவர் முதலாளித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நீங்க பாட்டுங்க. அப்பேற்பட்ட ஆளு பாட்டு சரி. அப்ப அவர் என்ன பண்றாரு ஒரு இடத்துல வேலை பார்க்கறாரு சரி. ஆனா அவரு சிவபக்தர் சரி. சிவதரிசனம் பார்க்க போகணும். பிள்ளை அம்பலம் சரி. இதெல்லாம் பஸ் வந்துருச்சு. அப்ப வந்து நடந்தான போகணும். ஒரு அட்டி போய் பார்த்துட்டு வந்துறேன் பிள்ளை நடராஜர சிதம்பரம் சென்று வரேன் கேட்கிறாரு சரி. அப்படின்னா முதலாளி கொடுக்கணும்ல. ஆமா விடுமுறை கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாரு, நீ போயிட்டு அந்த கதையை பார்க்கறது யாரு உனக்கு தெரியாது இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போய் சிவனை நோக்கி தவறு வச்சுப்பா சரி. ஆனா இருந்தாலும் நம்ம கலைஞெல்லாம் பயிரிட்டு அதை கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டு மூட்டையை கொண்டு வந்து வீட்டுல போட்டு போனா எவ்வளவு நாள் ஆகும்? என்னையும் பயிரிட்டு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தோட போய் என்னப்ப நல்லவா இந்த
எந்தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம் வளர்த்தவன் பாடுறார். அந்த பாட்டில் மயங்கி இசையால் உருகாத மழை கிடையாது. விஷமுள்ள பாம்பு கூட உருகுது. அது போல அவர் என்ன பண்றாரு, இந்த பாட்டுக்கு மயங்கி ஒரே இரவுல விளைய வைக்கிறார். அதை காலையில அவர் வந்து பாக்குறாரு. பண்ணக்கார பார்த்தோம் அப்பப்பா இவ்வளவு சக்திக்கு மேல ஏன் கட்டிக்கிறாரா அப்படின்னு. அப்பேற்பட்ட சிவபக்தர் வாழ்ந்த அந்த வருடம் நந்தனார் வருடம். ஆமாங்க. சரி, வேற உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒன்னா அலையலாம். வேற சந்தேகம். ஆமா. சரி, நாங்க விற்கிற வியாபாரத்துல அதிக லாபம் இருக்க மாட்டேங்குது. உங்களோட லாபம் அதிகமா இருக்க என்ன காரணம்? எனக்கே நம்புறது இல்லை. அப்படியா? நான் கூட நம்ப மாட்டேன். இல்லையா? அப்படிதான் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க ஒருத்தர் நம்புறது இல்லை. உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, அந்த முத்தம்மா. ஆமா, அந்த முத்தம்மாவோட நான் வாங்குறேன். அது சின்ன பிள்ளை. ஆனா சின்ன பிள்ளைகிட்ட போய் வாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளை தெய்வ கடாச்சாரம் புரிஞ்சு பொண்ணுங்க. அந்த பொண்ணா? ஆமா. சரி, முகத்தை பார்த்தீங்களா? லட்சுமி கடாச்சாரம். அந்த பொண்ணை வாங்குறேன். சரி, வாங்கிட்டு போனா நல்ல லாபகரமா வைக்கிறேன். சரி, அதனால அப்படியே வேணா போலாம். அப்படியே போலாமா? அப்ப நம்ம இப்ப போய் வியாபாரம் பார்க்கணும். ஆமா, வியாபாரம் பார்த்துட்டு வரலாமா? பால் வருது, பால் வாங்க போங்க. பால் வாங்கிட்டு போய் எல்லாம் சூடா டீ வச்சு கொடுத்தாங்க. நீங்கெல்லாம் வந்து செட்டியார் மாதிரி நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. உங்களுக்கு காடெல்லாம் இருக்குங்க. காடா? எங்களுக்கு எங்கப்பா காடெல்லாம் இருக்குது. நாங்களாம் சுத்தி வேலை போட்டுருக்கோம். உங்களுக்கு இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஊர்ல கூட காடு இருக்குங்க. உங்க கூட கட்டி போடுறாங்க. உடம்பு பாத்துக்க. ஆமா, உன்னோட எதுக்கு அந்த சாப்பாடு ஏங்க உங்க காட்டுக்கெல்லாம் வேலி இருக்கு. ஆனா என் காட்டுக்கு வேலி கிடையாது. உங்க காட்டுக்கு வந்தா வீட்டுக்கு போறான் திரும்ப. சரி, ஆனா என் காட்டுக்கு வந்து வீட்டுல போக முடியாது. உங்க காட்டுக்கு வந்து வேலை பார்த்தா காசு நீங்க முடிச்சு சம்பளம். ஆமா, ஆனா என் காட்டுக்கு வந்துட்டா வந்தவரை காசு கொடுப்போம். அதே போல அப்பேற்பட்ட காடு எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் கொடு. 1/2 ஏக்கர் எங்க அப்பேற்பட்ட காடு சுடுகாடுங்க. சுடுகாடு யாரு போனது? வெக்கேன் கொடுத்தாதானே. அது மாதிரி இப்ப ஆடி மாசம் விதை போட்டு எல்லாம் வெள்ளாம கொடுங்க. எங்களுக்கு மாசம் இருக்கு, கார்த்திகை மார்கழி. அதாவது பெருசுக்கெல்லாம் கொடுக்குற அப்படியே கிடக்கும். சரி சரி. அப்ப எங்களுக்கு என்ன பிறப்புங்கிறது விதைக்கிற மாதிரி. சரி, இறப்புங்கிறது வருமானம். அன்னைக்கு தான் எங்களுக்கு கொண்டாடுங்க. ஆமா, அப்ப அப்படிப்பட்ட சிறப்புங்க. இந்த சிறப்பு இருந்தாலும் கூட நான் அப்படி போறதில்லை. நான் உங்களோட சேர்ந்ததுனால வியாபாரம் பார்த்து அப்படியா போல போட்டுட்டு இருக்கேன். சரி, அதனால நம்ம போய் முத்தமாட்ட நூலை வாங்குவோம். இப்ப இருக்கிற நூலை கொண்டு விற்கிறது ஒரே இடத்துல நம்ம விற்றோம்னா உண்டை வாங்குறவங்க என்கிட்ட வாங்க மாட்டாங்க. என்கிட்ட வாங்குறவங்க உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க. இறுதியா அந்த முச்சுந்தி போயிடலாமா? இந்த வீரபாகு சாம்பரை என்னை கேட்கலையா? அப்பளத்தினுடைய மனக்குறையில்லா நான் சொல்லியே ஆக வேண்டும். எப்படி வந்தாலும் நாங்கெல்லாம் அப்படின்னு செந்தாமரை போட்டோடு இருக்கக்கூடிய உங்களோட முகமானது இன்னைக்கு வாட்டமா இருக்கு. என்ன காரணம்? அரண்மனைக்கு வெளியே நிற்கிறீங்க. ஏமா அம்மா என்ன கூட கேட்டதம்மா சொல்லு.
போ விளையாட போக இந்த வாரம் நீ தோழிகள்லாம் என்னை வற்புறுத்தி விளையாட கூட்டாளில எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து விளையாடி அதனால ஒரு விளையாட்டு ஆர்வத்துல என் தோழிகளோட போயிட்டேன்னா அதுக்காக அம்மா வந்து என்னை எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? என்னை நான் செய்வேன் ஐயா இந்த கேள்வி கேட்கிறாரே நான் செய்வேன் ஐயா இந்த கேள்வி கேட்கிறாரே எதுக்கு சொல்றாங்கன்னா இப்படி விளையாட போயிட்டேன். ஏன்னா நீ இருக்கிறது சும்மா விளையாட போனதுன்னா அம்மா ஒரு கோபத்துல ஆனாலும் பேசிப்பாங்க. நீ எப்படி ஆனா முத்துமானி கட்டியாரு பிள்ளைங்கிறது உலகத்துக்கே தெரியுமே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கோபதாபத்துல நீ விளையாட போனீங்க, அந்த கோபத்தை பேசிப்பாரா நீ எப்படி ஆனா முடியும்? அதுக்காக வீட்டை விட்டு இருக்க. அது மட்டுமா இன்னும் என்னை எப்படி எல்லாம் கேட்டா தெரியுமா? என்னடா எவ்வளவு கோபம் மாதிரி கேட்டாங்க தெரியுமா? சாம்பக புருஷன் என்று தாறுமாறாய் பேசினார். சாம்பக புருஷன் என்று தாறுமாறாய் பேசினார். இந்த காலையை நான் இங்கு வந்தேனையா, இந்த காலையை நான் இங்கு வந்தேனையா, என்னை நான் செய்வேனையா இந்த கேள்வி கேட்டதாலே, என்னை நான் செய்வேனையா இந்த கேள்வி கேட்டதாலே, அடித்து விரட்டி தாராடாதே என்று சொல்லி, அடித்து விரட்டி தாராடாதே என்று சொல்லி சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்கணுங்கிற கேள்வி இல்லாம கேட்டுருக்காங்க. இது தப்பான விஷயமா? இது நானா தான் கோவப்படுவேன். உனக்கு இப்பதான் நான் சண்டை கட்டுற வீட்டுல வந்து இப்பெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை பேசலாமா அப்படின்னு அம்மாவோட பேசி சண்டை கட்டி அண்ணான்னு சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத என் தங்கச்சிய இப்படி பேசிக்கன்னு சொல்லி அம்மாவை திட்டி உன்னை வீட்டை விட்டு வரலாம். அண்ணா இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுனால எங்காவது பேசிட்டு போயிருந்தாரு சொல்லி நான் ஒரே முடிய வந்துட்டு இருந்தேன்னா வர்ற வழியில ஒன்ன பார்த்ததுமே எனக்கு சாகிறதுக்கு சாகிறதா உனக்கு என்ன தெரியுமா? முத செத்து போயிருந்தேன். செத்து போறேன்னு வந்துருக்கிய சாகர் என்ன தெரியுமா? எங்காவது பேசிட்டு போயிருந்தேன். அம்மா ஒரு கோபத்தாரத்தில் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த வார்த்தை பேசுறது தப்புதான். நீ சொன்னதை ஒத்துக்கிறேன். உனக்கு பிறகு நான் வந்து என்ன இப்படி பேசலாமா? என் தங்கச்சின்னு நான் நினைச்சிருக்கேனே, அதுக்கிட்ட அந்த பிள்ளைகிட்ட ஒரு சின்ன பிள்ளைகிட்ட என்ன வார்த்தை பேச வேணாமா அப்படின்னு உனக்கு போல சண்டை கட்டே சொன்னா நீ இப்ப அதே வீட்டுக்கா போனாங்கிறேன். வரமாட்டேன். என்னடா நான் உங்களதான் வருவேன். அட நீ வேற ஏன்டா என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு 4 பிள்ளைங்க. அது இப்ப அம்மா திட்டிச்சு போச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா அங்க 4 பிள்ளைங்க விட்டு போட்டு நான் இங்க வந்துடுறேன் வியாபாரத்துக்கு. என்னையும் 5வது பிள்ளைய வச்சுக்கோ. ஆனா அதான்டா எங்க அம்மா திட்டே வெளியே வந்தேன். அங்க என் மொண்டாட்டி அலங்காரின்னு பேரை கேட்டா கிடுகிடுன்னு அப்படியே சேரியே நடுங்க. அங்க வந்து பொண்ணைய நினைச்சு எப்படி சமாளிக்கிறது? அதனாலதான் இப்படி கோபதாபத்தில் இருக்க பிள்ளைய கொண்டு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கிறேன். அதனால நீ வீட்டுக்கு போனா உங்க அம்மா செத்து போயிடலாம். இப்ப நீ ஏன் பேர சொல்லி செத்து போனா எனக்கு தேவை. அதனால சேரிக்கு அந்த புறமே அம்மா சேரிக்கு அந்த புறமே அம்மா
ஒரு பச்சை குடிசை கட்டி அதில் மாலை சிங்காரிச்சு அழகாக உங்களை உட்காரிச்சு போறேன். வீட்டுக்கு கூட்டு போனா என் பொண்டாட்டி ரொம்ப கொங்கமானவ. உங்க அம்மா திட்டினதுக்கே கோபத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு தான் பாக்குறேன். என்னடா வேலை? நெத்தி சுட்டி வாங்கி தருவேன். நெத்தி சுட்டி வாங்கி தருவேன். ஒரு சில பொருள் நான் கேட்பேன், ஒரு சில பொருள் நீங்க என்ன வாங்கி தரணும். புரியுதா? எனக்கு 5 மஞ்சள் வாங்கி வாங்க இந்த அழகை நாகமலை கிளி நான் கொண்டு தருகிறேன் தங்கமே அம்மா தங்கமே பஞ்சவன கிரிதாரேவா பஞ்சவன கிரிதாரேவா கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சவன கிரிதாரே பஞ்சவன சாப்பிட்டியா நம்ம கோவத்தில் வெளியே வந்துருப்பா அதனால பால் கொடுத்துருவா எல்லாமே